الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال أيضا: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் சஃபுத்து தஃபாசீர், அதாவது சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை அல்ஹம்துலில்லா சஃபுத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக படித்து வருகிறோம். அதிலே தெளிவாகவும் விவரமாகவும் தேவையான அளவிற்கு நமக்கு சிறந்த முறையில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த சஃபுத்து தஃபாசீருடைய முறைகளில் நாம் பார்ப்போமே என்றால், ஆரம்பமாக அந்த ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பினை பற்றி சொல்லப்படும். அதற்கு பிறகு அதில் ஏதாவது இறங்கிய காரணம், சபபு நுசூல் இருந்தால் அதை பற்றி பேசப்படும். அதை தொடர்ந்து அந்த ஆயத்துகளில் உள்ள அகராதி பொருட்களுக்கு, அதில் உள்ள வார்த்தைகளுக்கு அகராதியில் என்ன அர்த்தம் என்பதை தெளிவாக நமக்கு விளக்கி காண்பிக்கப்படும். அதற்கு பின்பாக அந்த ஆயத்துகளுடைய தஃப்சீர்களை தெளிவாக எடுத்துரைப்பார்கள். அதற்கு பின்பு அந்த ஆயத்துகளில் இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா புழங்கி இருக்கக்கூடிய இலக்கிய நயத்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்படும். அதற்கு பின்பு இந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கு கிடைத்த பயன் என்ன, பிரதிபலன்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை தெளிவாக சொல்லப்படும். இந்த தர்த்தீபில் தான் ஒவ்வொரு 5 அல்லது 4 3 ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 1வது ஆயத்திலிருந்து இதுவரைக்கும் 33வது ஆயத்து வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். இதே தர்த்தீபின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது அந்த தர்த்தீபின் அடிப்படையில் இது குல்நாலில் மலாய்கத்தி ஸ்ஜுது லி ஆதம் என்ற ஆயத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அதாவது பாடம் 36. இதில் நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகள் எண்ணிக்கை, அதாவது 34லிருந்து 39 வரைக்கும், 34, 35, 36, 37, 38, 39 இந்த இத்தனை ஆயத்துகளை காண இருக்கிறோம். இப்போ இதுல முதல்ல நம்ம பார்ப்பது எப்போதுமே தொடர்பு மற்றும் அகராதி. சில இடங்களுக்கு சபபு நுசூல், அது இறங்கிய காரணம் சொல்லப்படும், அது இருந்தால் அதை சொல்லப்படும். அது இல்லைன்னு சொல்லி சொன்னா அல் முனாசபத், ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அன்றைய அகராதி பொருள் என்ன என்பதை பேசப்படுவது நமக்கு தெரியும். இப்போ இங்க குரான்ல இங்க வந்திருக்கக்கூடிய ஆயத்துகளுடைய அர்த்தத்தை முதல்ல பார்த்து விட்டு அதற்கு பிறகு இதற்கும் முன்னுள்ள ஆயத்துக்கும் உள்ள தொடர்புகளை சொன்னால் மிக தோதுவாக இருக்கும். பாருங்க, முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. பின்னர் நாம் வானவர்களை நோக்கி, ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூத் செய்யுங்கள் என கூறிய போது இபிலீஸை தவிர அனைவரும் சுஜூத் செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம் கட்டளையை நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான். وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ قُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீர் உமது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசித்திருப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டவர்களாகிவிடுவீர்கள் என்று கூறினோம். فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَا فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. எனினும் இப்லீஸாகிய ஷைத்தான் அதை காரணமாக வைத்து அவ்விருவரையும் தவறிழைக்கும்படி செய்து சொர்க்கத்திலிருந்தும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலைமைகளிலிருந்தும்
அவர்களை வெளியேறும்படி செய்து விட்டான். ஆகவே அவர்களை நோக்கி, உங்களில் சிலருக்கு எதிரியாவர், சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள், உங்களுக்கு பூமியில்தான் வசிக்க இடம் உண்டு, அதில் சிறிது காலம் வரை சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம். فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. பின்னர் ஆதம் சில வாக்கியங்களை தன் இறைவிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார். அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவனாக இருக்கிறான். قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு என் தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர்கள் என் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. தவிர எவர்கள் என் நேர்வழியை நிராகரித்து என் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள்தான், அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இந்த ஆயத்துகள்ல அல்லாஹு தாலா இந்த சொல்லப்பட்ட ஆயத்து 2, 3, 4, 5 ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டு அதனுடைய பொருள் சொல்லப்பட்டுச்சு. இந்த 5 ஆயத்துகளையும் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் அளித்த அந்த சஜிதா செய்ய சொல்லதையும், அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியையும் சொர்க்கத்தில் உலா வரச் செய்து நிம்மதியாக இருங்கள் என்று சொன்னதையும், ஆனால் இந்த மரத்துக்கு பக்கத்தில் போகாதீங்கன்னு சொன்னான். ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான், அவங்கள வழிகெடுத்து அங்கிருந்து சொர்க்கத்திலிருந்து கீழே பூமிக்கு இறக்கி வைக்க வச்சுட்டான். அப்போ வந்ததுக்கு பிறகு அவங்க செய்த தவற உணர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மன்றாடி அந்த கலிமாக்களை பெற்று என்ன செய்றாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்ய மன்னிச்சிடறான். என்கிட்ட உங்களுக்கு நேர்வழி வரும், அதை நீங்கள் கடைபிடிங்க. அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ இறுதியாக யார் நம்முடைய ஆயத்துகளை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அதிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிச்சிடறான். அப்போ இந்த விஷயங்கள் இந்த ஆயத்துகளில் தெளிவான முறையில் சொல்லப்படுது. அப்போ இந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு முதல்ல சொல்லுவாங்க. இந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதுதான் இதில் பார்க்க போகிறோம். தொடர்பு என்ன, அடுத்ததாக அகராதி பொருள் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தை, அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல தொடர்பு என்ன, இந்த ஆயத்துக்கும் முன்னுள்ள ஆயத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத வாங்க கிதாபுடைய இபாரத்தின் மூலம் இன்ஷா அல்லாஹ் தெரியும். இப்போ ஆயத்துகளை ஓதி காண்பிச்சோம், அதுக்குரிய அர்த்தத்தை பார்த்தோம். இப்போ தொடர்பு என்ன, இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துகள் என்ன சொல்லப்பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஆயத்துகள் என்ன பேசப்பட்டுச்சு. அல்லாஹு தாலா மலக்குகள்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் என்ன செய்ய போறேன், எனக்கு பூமியில ஹலீஃபாவை படைக்க போகின்றேன் என்பதாக சொல்லும்போது மலக்குகள் என்ன சொல்றாங்க, நாங்க தான் இருக்கமே யா அல்லாஹ், எதுக்காக இப்படி இரத்தம் ஓட்டக்கூடிய அந்த மனிதனை படைக்க போகின்றாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயர்வு கண்ணியத்தை காமிச்சு அவங்களுக்கு இல்மை கற்றுக் கொடுத்து அந்த இல்முக்கு முன்னாடி என்ன செஞ்சான், அவ்வளோ மலக்களையும் தலைகுனிய வச்சான். அவ்வளோ மலக்களையும் தலைகுனிய வச்சா மலக்கள் ஒத்துக்கொண்டாங்க. யா அல்லாஹ் நீ தான் எல்லாம் தெரிஞ்சவங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியம் அவங்களுடைய உள்ளத்துல இறங்குனதுக்கு பிறகு இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு கட்டளையிடுறான், நீங்க என்ன செய்யுங்க, சுஜூது செய்யுங்க. அப்போ ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, அவங்களுடைய கண்ணியத்தை இல்மின் மூலம் காண்பிச்சான். அவர்கள் என்ன செஞ்சான், பலகீனமானவர்கள் இயலாமையில் உள்ளவர்கள் என்று மலக்களை நிரூபிச்சான். அதுக்கு பின்னாடி இந்த மனித இனத்திற்கு கண்ணியம் செய்யும் வண்ணமாக மலக்களை சஜா செய்யும்படி சொல்றான். அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, அல் முனாசபத்து, தோது என்ன, இதுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு என்ன. அஷாரத்தில் ஆயாத்து சாபிகத்து இலா அன்னல்லாஹ தஆலா ஹஸ்ஸ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பில் ஹிலாஃபா. அப்ப அஷாரத் ஹாதி அல் ஆயாத்து சாபிகா, முன்னுள்ள ஆயத்துகள் எல்லாம் இஷாரா செய்கிறது, நமக்கு செய்கினை செய்து காட்டுகிறது. எதன் பக்கம், இலா ஒரு விஷயத்தின் பக்கம், அன்னல்லாஹ தஆலா நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஹஸ்ஸ குறிப்பாக்கி விட்டான், சிறப்புப்படுத்தி விட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பில் ஹிலாஃபதி அவர்களை பூமியிலே அல்லாஹ் தன்னுடைய ஹலீஃபாவாக நியமிப்பதன் மூலம், ஹிலாஃபத்தை கொடுப்பதன் மூலம், ஹலீஃபாவாக பிரதிநிதியாக, ஹலீஃபான்னு என்ன சொன்னோம், ஹலீஃபாவுடைய அமல் என்ன, ஹலீஃபா பூமியிலிருந்து என்ன செய்வார், ஒன்றும் ஷரியத்துடைய ஹக்காமை நிலைநாட்டுவார், இஜ்ராவுல் அஹ்காமி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை
நிலைநாட்டுறது, தன்ஃபீதி அல் உமூரி ரப்பானியா, ரப்பானியாவுடைய அம்ருகளை, அல்லாஹுடைய அந்த ஏவல்களை பூமியில நடைமுறைப்படுத்துது. இதான் ஹிலாஃபத், ஹலீஃபாவுடைய பொறுப்பு. அப்ப இந்த பொறுப்பை கொடுத்து என்ன செய்யலாம், ஆதம் அலி இஸ்லாத் அல்லாஹு தலா இந்த பொறுப்புக்காக என்ன செஞ்சான், அவங்கள ஹலீஃபாவாக்கிட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலி இஸ்லாத்தை ஹலீஃபாவாக்கி அவங்கள கண்ணியப்படுத்திட்டான். கமா ஹஸ்ஸஹு பி இல்மின் கஸீரின் வகஃபத்தில் மலாயிகத்து ஆஜிசத்தன் அன். அப்போ கமா ஹஸ்ஸஹு, எவ்வாறு அல்லாஹ் குறிப்பாக்கினானோ, பி இல்மின், இல்மை கொண்டு, ஹஸ்ஸஹுனா அவர்களை, ஆதம் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் குறிப்பாக்கி வைத்தான், பி இல்மின் கல்வியை கொண்டு, கஸீரின் அதாவது நிரம்பி வழிகிறதுக்கு சொல்றது கஸீர், அடமலைன்னு சொல்றோம்ல. அப்ப அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான நிரம்பிய கல்வியை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலி இஸ்லாத்தை ஹாஸாக்கிட்டான், குறிப்பாக்கிட்டான். எப்படிப்பட்ட கல்வி, வக்கஃபத்தில் மலாய்க்கத்து ஆஜிசத்தன் அன்ஹு, மலக்குமார்கள் அப்படியே நின்றுட்டாங்க. வக்கஃபத்னா அப்படி நின்றுட்டாங்க, ஆஜிசத்தன் பலகீனமானவர்களாக, இயலாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அன்ஹு அந்த கல்வியை அடைவதை விட்டும், அந்த கல்வியை தெரிந்து கொள்வதை விட்டும் இயலாதவர்களாக மலக்கள் ஆகிவிட்டார்களே. அப்படிப்பட்ட சிறந்த நிரம்பிய கல்வியை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலை இஸ்லாத்தை குறிப்பாக்கியதை போன்று, அவர்களை அதை கொண்டு சிறப்பித்ததை போன்று, ஹிலாஃபத்தை கொண்டு ஆதம் அலை இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா சிறப்பித்ததை இந்த முன்னால் உள்ள ஆயத்துக்கள் குறிச்சு. முன்னால் ஆயத்துக்களை, வைது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அப்போ அந்த ஹலீஃபாங்கிற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலை இஸ்லாத்துக்கு ஹாஸாக்க. அப்போ இதே தான் என்னாச்சு, அங்கே இல்மை கொண்டு குறிப்பாக்குன மாதிரி ஹிலாஃபத்தை கொண்டு செஞ்சுட்டான். இப்போ அலாஃபத் ஹாதியில் ஆயத்துல் கரீமா, இப்போ இந்த ஆயத்துகள் எதை காட்டுது, இதாஃபத்னா அலாஃபத் ஹாதியில் ஆயாத்தில் கரீமா. அப்போ அலாஃபத் ஹாதியில் ஆயாத்துல் கரீமத்தி, இந்த ஆயத்துகள் இருக்குத, ஆயாத்துல் கரீமத்து, இந்த ஆயத்துகள் இருக்குத, இது இணைக்கிறது எதை, பயான நவ்இன் ஆகர், மற்றொரு வகையான விளக்கத்தை இணைக்கிறது. அப்ப அதோட சேர்த்து இன்னொரு வகையான விளக்கத்தை என்ன செய்து இந்த ஆயத்துகள் இணைக்கிறது. மினத் தக்ரீமி, சங்கை செய்வதிலிருந்து, சங்கை செய்யக்கூடிய விஷயத்துல வேறொரு விதத்தை என்ன செய்து வேறொரு விதமான விளக்கத்தை இந்த ஆயத்துகள் அதோட இணைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இணைக்கின்றது என்ன, அக்ரமஹுல்லாஹு பிஹி, அதை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், அது என்ன, அது அந்த வகை, அதை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், கண்ணியம் செஞ்ச யாருக்கு, அக்ரமஹுல்லா, ஆதம் அலி இஸ்லாத்தை அக்ரமஹுல்லா, அதை கொண்டு அல்லாஹ் கண்ணியம் செய்தான். பிஹி அந்த விஷயத்தை கொண்டு என்ன, ஆதம் அலி இஸ்லாத்தை அல்லாஹ் கண்ணியம் செஞ்சானே. அப்படிப்பட்ட இன்னொரு வகையை விளக்கக்கூடியதாக இந்த ஆயத்துகள் இருக்கிறது. வஹு, அது என்ன, அம்ருல் மலாயிகத்தி பிஸ் சுஜூதி லஹு. அப்ப அங்க இல்மை கொண்டு அல்லாஹ் கண்ணியம் செஞ்சான், அதே மாதிரி ஹிலாஃபத்தை கொண்டு கண்ணியம் செஞ்சான். அது அந்த முந்தைய ஆயத்துக்கள் ஃபுல்லா அதை அறிவிக்குது. ஆதம் அலி இஸ்லாத்து அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹிலாஃபத்தை கொடுத்து கண்ணியம் செய்து விட்டான். அதே போல் ஆதம் அலி இஸ்லாத்துக்கு அல்லமல் அஸ்மா குல்லஹா, எல்லா கல்வி, எல்லா பெயர்களையும், எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அங்க ஆதம் அலி இஸ்லாத்தை கண்ணியம் செய்தான். மலக்குமார்கள் கூட என்ன செஞ்சாங்க, அதை பற்றி தெரிகிற விஷயத்துல காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதாக கூறி அந்த இல்மை விட்டு என்ன ஆயிட்டாங்க, பலகீனம் ஆயிட்டாங்க. அந்த முந்தைய ஆயத்தில் அதை பத்தி பேசுச்சு. அப்ப இந்த ஆயத்துகள் எதை பத்தி பேசுது, எந்த வகையான விஷயத்தை விளக்குதுன்னு சொன்னா, அல்லாஹு தாலா ஆதம் அலை இஸ்லாத்தை இன்னொரு வகையான கண்ணியத்தை செஞ்சான். அது என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களை ஆதம் அலை இஸ்லாத்துக்கு சுஜூது செய்யும்படியாக ஏவியது இருக்கிற கட்டளை, அது ஒரு வகையான கண்ணியம். அலா, அது என்னது, அறிந்து கொள்ளுங்கள். வஹுவ, அது அம்ருல் மலாய்கத்தி பிஸ் சுஜூதி லஹு, மலக்குமார்களை ஏவியது பிஸ் சுஜூதி லஹு, ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்வதை கொண்டு மலக்குமார்களை அல்லாஹ் ஏவினான் அல்லவா, அது ஒரு வகையான கண்ணியமாக இருக்கிறது, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வதாலிக்க, அந்த விஷயம் இருக்கிறது, மின் அல்ஹரி உஜூஹிஷ் தஷ்ரீஃபி வத் தக்ரீம், சங்கை செய்தல், சிறப்புப்படுத்தலுடைய பல கோணங்களிலிருந்து மிக ஒரு தெளிவான ஒரு கோணமாக இருக்கிறது. மிக தெளிவான வெளிப்படுத்தப்பட்ட மிக தெளிவாக வெளிச்சமாக கொண்டு வரப்பட்ட வெளிச்சமான ஒரு தெளிவான ஒரு கோணமாக இந்த இது இருக்கு. பல கோணங்கள்ல இருந்து கண்ணியப்படுத்தக்கூடிய வகைகள்ல இது ஒரு வகையான கண்ணியமாக இருக்குது. லிஹாதன் நவில் இன்சானி, இந்த மனித வகைக்கு, இந்த மனித இனத்திற்கு கண்ணியங்களிலிருந்து, சிறப்புகளின் கோணங்களிலிருந்து மிக தெளிவான ஒரு விஷயத்தை விளக்கக்கூடியதாக இது இருக்கிறது.
முமஸ்ஸிலன் ஃபி அஸ்லில் பஷியத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முமஸ்ஸலன் உதாரணம் காட்டப்பட்டதாக இதுல ஃபி அஸ்லில் பஸ்ரியத்தி, அதாவது மனித இனத்தினுடைய அடிப்படையான மூதாதையரான மனித இனத்தினுடைய ஆணி வேறான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயத்தை கொண்டு உதாரணம் காட்டப்பட்ட இது ஒரு வகையான கண்ணியமாக சங்கையான விஷயங்களிலிருந்து மிகவும் தெளிவானதாக இருக்கிறது. அப்போ ஆதம் அலை இஸ்லாமுடைய அந்த ஆதம் அலை அசல் மனித இனத்தினுடைய அசலான ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக உதாரணம் காட்டப்பட்ட, அதாவது இது ஒரு அவங்களுடைய விஷயத்துல உதாரணமாக்கப்பட்ட இது ஒரு வகையான உயர்ந்த கண்ணியத்தினுடைய வெளிப்பாடுகள்ல ஒன்றாக இது இருக்கு. அப்போ இதான் இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு. போன இதுல அல்ல அங்க ஒரு வகையான கண்ணியத்தை என்ன செஞ்சான், காமிச்சான். இங்க அடுத்துள்ளதுல இன்னொரு வகையான கண்ணியத்தை என்ன செய்யலாம், வெளிப்படுத்தி காமிக்கிறான். ரெண்டு கண்ணியத்துக்கு பத்தில பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு உயர்தரமான கண்ணியமாக இருக்கு. சரி, அடுத்த லுகத் முனாசபத் பார்த்தோம். இப்போ லுகத் பார்க்க போறோம். லுகத் என்ன? உஸ்ஜுது வைது குல்நாளில் மலாய்க்கத்தி ஸ்ஜுதுன்னு சொல்லலாம். உஸ்ஜுது அசலு சுஜூத். சுஜூதுடைய அசல் என்ன, சஜிதா செய்தலுடைய அசல் என்னன்னு சொன்னா அல் இன்ஹினாஉ. இன்ஹினாவுனா சிரம் குனிதல். லிமை யுஸ்ஜது லஹு வத்தஅலீம், அதாவது அல் இன்ஹினாஉ வத்தஅலீம், குனிதல், வத்தஅலீம்னா இன்னும் கண்ணியம் செய்தல், பெருமைப்படுத்துதல், அதாவது மதிப்பு கொடுக்குதல், உயர்ந்த அந்தஸ்து கொடுக்குதல். தாதீம்னா பெருமைப்படுத்துதல், அதாவது கண்ணியம் அளிக்குதல், மகத்துவம் கொடுத்தல். லிமை யுஸ்ஜது லஹு, எவருக்கு தலைவணங்கப்படுமோ அவருக்கு என்ன செய்யறது, அவருக்காக குனிதல், அதே மாதிரி இன்னும் அவருக்கு என்ன செய்யறது, கண்ணியத்தை வழங்குதல், அவரை பெருமைப்படுத்துதல். இதுதான் எனது சுஜூதுடைய அசல் அர்த்தமாக இருக்கு. வஹுவ ஃபில் லுகத்தி, லுகத்துல சுஜூதுனா என்ன? அத்ததல்லுல் வல் ஹுதூ. அத்ததல்லுல்னா தன்னை தாழ்த்தி கொள்ளுதல், வல் ஹுதூ பணித்து கொள்ளுதல், குனித்து கொள்ளுதல் அர்த்தம். பணித்து கொள்ளுதல். ததல்லுன்னா தன்னை எனது இயலாமையில ஆக்கிறது, தன்னை தாழ்த்தி கொள்ளுதல், தன்னை குனிய வைத்தல், தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்ன செய்வது, சரணகதி ஆக்கிறது, சரணடைய செய்தல். இது பொதுவாக இதுல லுகத்துல சுஜூதுனாலே குனிதல் அல்லது இயலாமையில் ஆகுதல் அப்படிங்கிற அர்த்தம். ததல்லுன்னா அப்படி என்ன செய்யறது, குனிஞ்சு கூனி குறுகி போயிடுறது. வஃபில் ஷர்இ, ஷரியத்துல வதுஉல் ஜபஹதி அலல் அர்தி, பூமியின் மீது நெற்றியை வைத்தல். வல்லுல் ஜபஹத்தினா நெற்றியை வைத்தல், அலல் அர்தி பூமியின் மீது நெற்றியை வைத்தல். சரி, இப்லீசு, இப்லீஸ்னா என்ன? அபிலச இப்லீஸ்ல இருந்து இப்லீஸ். இப்லீஸ்னா என்ன சொல்லப்படுறது? பொதுவாக இப்லீஸ்னா அதாவது பழமையான ஷைத்தான், தலைமை ஷைத்தான். இஸ்முல் ஷைத்தான், இப்லீஸ்னா இஸ்முல் ஷைத்தான் வஹுவ ஆஜமியுன். அப்போ ஷைத்தானுங்கிற வார்த்தையினுடைய பெயராக இருக்கு இப்லீஸ்ங்கிறது. ஷைத்தானுக்குரிய இஸ்மு தான் இப்லீஸ். வஹுவ ஆஜமியுன், அந்த வார்த்தை அஜமி வார்த்தையாக இருக்கு. வக்கீல சொல்லப்படுது இன்னஹு முஷ்தக்கும் மின் இப்லாஸ் வஹுவல் இபாஸ், மினல் இப்லாஸ் வஹுவல் இயாஸ். வக்கீல இன்னஹு முஷ்தக்கும் மினல் இப்லாஸ் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக முஷ்தக்கானதாக இருக்கிறது. இப்லாஸ் அப்படிங்கிறது என்ன? ஒஹுவல் இயாஸ், அதாவது நிராசையாகுதல் என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்குது. அதனால தான் பின்னாடி வரும்போது அது வரும். அதனுடைய இந்த ஷைத்தான் இப்லீஸுங்கிறதுக்கு நிராசையாகிற விஷயங்கள் தான் சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல இப்லாஸ் அப்படிங்கிறது ஒஹுவல் இயாஸ், அதாவது நிராசையானவன், என்ன நிராசையுடையது அப்படிங்கிற அடிப்படையில் இப்லாஸுங்கிறது இப்லாஸ்லேருந்து தான் இப்லீஸ் என்பது முஷ்தக்காக இருக்குது. அதனுடைய பொருள் ஒஹுவல் இயாஸ், நிராசை என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்போ அப்லஸ என்பது என்ன? ஒன்று இருக்கு, அப்லஸங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அப்லஸமி ரஹ்மத்தில்லா, அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையானவன். அவன் என்ன ஆயிட்டான்? நிராசை ஆயிட்டான், அதனால தான் அவன் இப்லீஸ் ஆயிட்டான். ரெண்டாவது சொல்லுவாங்க அப்லஸுங்கிறது தஹிஷா தஹையர, அதாவது திகைப்பில் ஆள்றது, பதட்டத்தில் ஆள்றது. அமர் அப்லஸுங்கிறதுக்கு சக்கத்த அம்மன் கம்மன், சக்கத்த கம்மன் ஓ ஹஸ்னன், அதாவது கவலையில உருக்கத்தில் தன்னைத்தானே மௌனமாக்கிறது, அப்படி அமைதியாக்கிறது. அல்லது அப்லசஃபி ஹுஜ்ஜத்தி என்பதாக சொன்னால் இல்லை, அவனுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, அவனுடைய எந்த ஆதாரமும் கிடையாது. அது இன்னும் சொல்லுவாங்க அப்லஸ்னா கல்ல ஹைருஹு, அவனுடைய ஹைர் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ அப்லஸ்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் இப்லீஸ். அப்போ ஷைத்தானுக்கு எல்லாம் பொருத்தமான வார்த்தை தான். ரஹமத்தை விட்டு தூரமானவன், திகைப்பில் ஆழ்ந்தவன், ஒரு முடிவெடுக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டவன். அதே மாதிரி என்னது, நலவு ஹைரே கிடையாது, குறையும் இல்லை, ஹைரே கிடையாது, இல்லாதவனா அவன் இருக்கான்.
நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது யௌம தக்கூமு ஸாஅத்து யுப்லிஸுல் முஜ்ரிமூன் என்பதாக சொல்றான். அது மாதிரி லா இஃப்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிஸூன். அப்போ அப்லஸ்ங்கிற வார்த்தை என்னது புழங்கப்பட்டது. இப்போ அப்லஸ்லேருந்து வந்தது தான் இப்லீஸ். இப்போ இப்லீஸுங்கிறது அதுலேருந்து உள்ளது. அதாவது இப்லீஸுங்கிறது தலைமை ஷைத்தானுக்கு சொல்லப்படும். ரசு ஷைத்தான் இப்லீஸ்னா இந்த ஷைத்தான்களுடைய தலைவன் அவனுக்கு சொல்றது. அது முத்தமர்ரித் ரொம்ப முரண்டு பிடிச்சவன், இந்த மாதிரி அழுக்கு நினைச்சது இப்லீஸ் என்பதாக சொல்லப்படுது. அப்போ அபாலீஸ் என்பதாக சொல்லலாம். அப்போ ஷைத்தான்களுடைய தலைமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி. அப்போ இந்த இப்லீஸுங்கிற வார்த்தை இவ்வளோ விஷயங்கள் அடக்கியிருக்கு. அப்போ இப்லீஸுங்கிற இஸ்முல் ஷைத்தான் ஷைத்தானுடைய பெயராக இருக்கு. ஒஹு ஆஜமி, இது ஆஜமி பெயராக இருக்குது. வக்கீல இன்னஹு முஷ்தக்கும் மினல் இப்லாஸ், இப்லாஸுங்கிற வார்த்தை அல்லது இபாஸுங்கிற ஒஹுல் இபாஸுங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. சரி, அபா அப்படின்னா இம்தன, அபானா என்ன அர்த்தம்? தடுத்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம், மாறு செஞ்சான் அப்படின்னு அர்த்தம். ஒல் இபா, இபானா என்ன? அபா வஸ்தக்பர என்பதாக வருது. அல் இம்தினாவு மஅ தமக்குனி மினல் ஃபிஅலி. அப்போ இபாங்கிற வார்த்தை என்னன்னா, இபாக்கு மறுக்கிறதுன்னு சொல்றோம். ஒன்று இருக்கு மறுக்கிறது. அது அந்த மறுக்கிற வார்த்தையில அபாங்கிற ஒரு வார்த்தை வருது. மறுக்கிறதுக்கு பல வார்த்தைகள் அரபில புழங்கப்பட்டாலும் இந்த அபா, இபா உன், இபாவு அதுலேருந்து அந்த வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த செயலை அவனால செய்ய முடியும், செய்யக்கூடிய சாத்தியம் இருந்தும், செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும், அதற்குரிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் இருந்தும் அதை என்ன செய்யாம மறுக்கிறதுக்கு தான் அபாங்கிற வார்த்தையை புழங்குவாங்க. இங்க என்ன செஞ்சா ஷைத்தான்? நபி அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா இது குல்நாளின் மலாயிக்கத்து சுதூலி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யுங்கள் என்பதாக சொன்னா எல்லாரும் செஞ்சாங்க, மலக்கள் எல்லாமே செஞ்சாங்க. அப்ப ஷைத்தானாலையும் செய்ய முடியும், ஷைத்தானையும் செய்ய முடியும், செஞ்சுதான் ஆகணும். ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான்? அவனால முடிஞ்சும் தமக்குன்னு இருந்தும் என்ன செஞ்சுட்டான்? தடுத்துக்கிட்டான், மறுத்துக்கிட்டான். அதான் சொல்றாங்க அபா இம்தன வல்ல அபா இபாவுனா அல் இம்தினாவு மஅ தமக்குனி மினல் ஃபிஅலி. செயலில் இருந்து என்னது சாத்தியக்கூறுகள் இருந்தும் அதை விட்டு தன்னை தடுத்துக் கொள்ளுதல், தவிர்த்து கொள்ளுதலுக்கு சொல்ற, தன்னை தவிர்த்து கொள்ளுதல் என்ன. சரி, இஸ்தக்பர அபாவஸ்தக்பர். அல் இஸ்திக்பார், இஸ்திக்பார்னா என்ன? அத்தகப்புர் பெருமை அடித்தல், ஒத்தாதும் பெருமையாக நினைத்தல், ஃபில் நப்சி தன்னைத்தானே, தனக்குத்தானே தன்னைத்தானே பெருமையா நினைச்சுக்கிறது, தன்னைத்தானே பெரிய பெருமைப்படுத்திக் கொள்றது, தன்னை பெருமிதமா நினைச்சு கொள்றது, தன்னை பெருசா நினைக்கிறது. அப்ப அதாவது ஃபின் நப்சி, நப்சில தன்னிலே தன்னை பெருசா நினைக்கிறது, இது தன்னை அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். அதைத்தான் ஷைத்தான் செஞ்சான் வஸ்தக்பர, மறுத்துட்டு பெருமையா வர நினைச்சான். நம்ம என்ன இவங்களுக்கு சஜி, அதனாலதான் அல்லாட்ட அந்த வார்த்தையை சொன்னான், நீ வந்து நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன், இது மண்ணால படைக்கப்பட்டுச்சு. ஏன்னா அல்லாஹ் கேட்டான், எதுக்கா நீ வந்து சஜிதா செய்யல? காலமா மனஅக அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக், எதுக்காக நீ சஜிதா செய்யலன்னு கேட்கும். கால அன ஹைரும் மின், முத வார்த்தை வந்து ஹைரும் மின்ஹுனா அவரை விட சிறந்தவன் சொன்னா, இதே முடிஞ்சு போச்சு. ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்புல படைச்சிருக்க, அவர் மண்ணில் படைச்சிருக்கேன். அப்போ முதல்ல நான் ஹைரும் மின்ஹு, நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன் சொன்னா அதுவே அவனை அழிவுல கொண்டு போட்டுருச்சு. அப்ப தக்கப்புர் தாதும் ஃபி நஃப்ஸ், நஃப்ஸில் என்ன இருக்கிறது? பெருமை இருக்கிறது. அது மாதிரி மிகைப்பு, தன்னைத்தானே பெருசா நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதான் என்ன செஞ்சிச்சு? அவனை அழிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ ரகதன் வாசிஅன் கசீரன் லா அனா அஃபி, ரகதன் என்ன? வாசிஅன் கசீர்னா அதிக விசாலமானது, லா அனாஃபினா அதுல எந்த கஷ்டமும் சிரமமும் சங்கடங்கள் இருக்காது. ஒரு ரகதுனா என்னது? சஅத்துல் ஐஷி, வாழ்க்கையில் விசாலம், வாழ்க்கையில் விசாலம் ஏற்படுறது. யுகாலு சொல்லப்படும் ரகத ஐஷுல் கௌமி இதா கானு ஃபி ரிஸ்கின் வாசிஇன், ரகத ஐஷுல் கௌமி, ஒரு கூட்டத்துடைய வாழ்க்கை இனிமையாக அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ? இதா கானு ஃபி ரிஸ்கின் வாசின், விசாலமான ரிஸ்க், விசாலமான எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் என்ன சொல்லுவாங்க? இந்த கூட்டத்தின் வாழ்க்கை எப்படி எதுல என்ன முடிஞ்சிட்டனால சந்தோஷமா, ரகத் அதாவது இனிமையாக நன்றாக அமைந்து விட்டது என்பதாக சொல்லுவாங்க. கால ஷாயிர் சொல்றாரு, பைனமா அல் மர்உ தராஹு நாயிமன் யமனுல் அஹ்தாசு, யமனுல் அஹ்தாஸ ஃபி ஐஷின் ரகதின், ஃபி ஐஷின் ரகதின். அப்படின்ற கருத்தர்த்தம் என்ன சொன்னா, மனிதன் வந்து நன்றாக சந்தோஷமா சிறந்த நிலையில வாழும் பொழுது அவனை நீங்க எப்படி பார்ப்பன்னு சொன்னா, எல்லா விதமான இந்த இனிமையான வாழ்க்கையில எல்லா விதமான சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாமே என்னது
அவனுக்கு அதை விட்டு பாதுகாப்பு பெற்றவனை போல, அதை விட்டு அவன் நிம்மதி அடைந்தவனை போல என்ன செய்வான், அவன் வாழ்வதை நீ பார்ப்பாய் என்பதாக அந்த கவிஞர் சொல்லக்கூடிய அந்த கவிதையை சொல்றாங்க. இதுல ரகத் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப இதனுடைய ஒவ்வொரு அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து தொடர்ல பார்ப்போம். இப்ப இதுவரைக்கும் பார்த்த விஷயம் என்ன? அதாவது முனாசபத். மேலுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத பார்த்தோம். அல்லாஹ் எந்த அளவுக்கு அதில் கண்ணியப்படுத்தி 2 விஷயத்தையும் தெளிவான கண்ணியத்தை விளக்கி என்ன செஞ்சிருக்கான், இந்த 2 ஆயத்துக்கு மத்தியில எவ்வளோ பெரிய தொடர்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறதே தெரியுது. அதே மாதிரி லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்தோம். அதில் இப்லீஸுடைய அந்த அர்த்தங்கள், அந்த வார்த்தைகள், அவனுடைய அந்த பேருக்கு தோதுவான அந்த ஷைத்தான் தனத்துக்கு தோதுவான அந்த அர்த்தங்களையும் அதில் காண முடிந்தது. அப்போ இந்த விஷயங்கள் இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்னும் இந்த ஆயத்துகளுடைய இந்த ஆயத்தில் உள்ள லோகவி அர்த்தங்களும் இந்த கவிதைக்குரிய பொருளும் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து வர இருக்கிறது. அதற்கு பிறகு தஃப்சீர், அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இலக்கிய நயம், இவ்வாறாக பார்த்து கொண்டு செல்வோம். அல்லாஹு தாலா இந்த குர்ஆனுடைய விஷயங்களில் நாம் கற்கக்கூடியதை நமக்கு ஹிக்மத்தை தந்தல்வானாக, நமக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலேயும் இஹ்லாஸை தந்து அவனுக்கு இத்திபா செய்யக்கூடிய நல்ல மனோபக்குவத்தையும், அதற்குரிய அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவையும், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும் தந்து நம்மை கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.